உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். குரு ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் ஆகப்பட்டது மீன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மேச ராசிக்கு வர்றாங்க. அப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி மகர ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப இந்த பதிவில் நான் பார்க்க போறோம். செவ்வாய் அப்படின்னாவே ரத்தத்துக்கு காரகன், சகோதர சகோதரிகளுக்கு காரகன், பூமி காரகன். ஒரு பெண்ணுக்கு கணவனை குறிக்கக்கூடிய கிரகமும் செவ்வாய் தான். இத்தனை காரகத்துவங்களை பெற்றதால் தான் செவ்வாய்க்கு ஒரு நல்ல அந்தஸ்து கிரகங்களில் இருக்கிறது. அப்ப அந்த செவ்வாய் பெயர்ச்சி ஆகப்பட்டது எப்படி இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு? மகர ராசிக்காரங்களுக்கு 4-11 கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். அப்ப இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது 4ஆம் இடத்து அதிபதி, 4ஆம் இடத்தில் ஆட்சி. அது போக இந்த செவ்வாய் பகவான் மகரத்துல உச்சமாகக்கூடிய கிரகம். அப்ப 4ஆம் இடத்துல 4ஆம் இடத்து அதிபதி அந்த செவ்வாய் ஆட்சி பெறுவதால் மகர ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன் நடக்கும் அப்படின்னா, இப்ப இதற்கு முன்னாண்ட சனியினுடைய பிடியில நீங்க இருக்கிறீங்க மகர ராசிக்காரங்க. அப்ப சனியினுடைய பிடியில் நீங்க இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு 6.5 வருஷ காலங்கள் ஆகப்பட்டது என்ன பிரச்சனைகளை அனுபவிக்கணுமோ, எந்த விதமான சோதனைகளை நீங்க படணுமோ, எந்த மாதிரியான குழப்பத்துக்கு ஆளாகணுமோ எல்லா விஷயங்களும் நடந்து போச்சு. அதாவது இப்ப நீங்க எப்படின்னா ஒரு நீர்மூழ்கி கப்பல் மாதிரி நீங்க மூழ்கி போயிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க தான் 100க்கு 90 பேர். அப்ப இவன் எந்திரிக்க மாட்டான், இவன் முடிஞ்சு போயிட்டா, இவனால ஒண்ணும் முடியாது, இனிமே அந்த இடத்துல நாம தான் ராஜா, இவன் வர முடியாது. அப்ப நீங்க இருக்கிற இடத்துக்கு, நீங்க இருக்கக்கூடிய பதவிக்கும் வேற ஆள் தயாராயிட்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்க தொழில்ல முடிஞ்சு போயிட்டீங்க, குடும்ப வாழ்க்கையில அழிஞ்சு போயிட்டீங்க, இது இவனால முடியாது அப்படின்னு நிறைய பேர் முடிவு கட்டிட்டாங்க. அவர்களுக்கு முன்னால் நீங்கள் அந்த நீர்மூழ்கி கப்பல் நீர்ல மூழ்கி போயிட்டு தன்னுடைய இடம் வரும்போது எப்படி எந்திரிக்குதோ அது மாதிரி எந்திரிச்சு உங்களுடைய பலத்தை நீங்க கண்டிப்பாக காட்டணும். ஆனா அதே சமயத்துல சனி பகவான் ஆப்பட்டது தன்னுடைய மனதாலும் உடலாலும் எந்த விதமான கெடுதலும் பண்ணக்கூடாது. அப்படி மகர ராசிக்காரர்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நீங்க மாட்டிக்குவீங்க. அப்ப அந்த மகர ராசிக்காரங்கள் இந்த 7.5 சனியில மட்டும் இல்ல, மகர ராசியில பிறந்த உங்களுக்கு வாழ்நாள் ஆரம்பத்திலிருந்து முடிவு காலம் வரைக்கும் நீங்கள் தவறான வழியில போனால் கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. அப்போ இந்த பீரியட்ல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அப்ப இந்த காலகட்டத்துல மனதை சிதற விடாமல், தவறான பாதையில மனம் செல்வதற்கு இடம் கொடுக்காமல், தவறான விஷயங்களை ஆசைப்படாமல் இருக்கணும். அப்ப அதுக்குத்தான் இப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு நடந்திருக்குது. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலே உச்சம் பெற்ற கிரகம். உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் தான். அப்ப இந்த செவ்வாய் பகவானால கண்டிப்பாக உங்களுக்கு 7.5 சனி எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து நீங்க விடுதலை ஆவதற்கு, அந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய கஷ்டம் உங்களை பாதிக்காத வண்ணம் உங்களை ஒரு அரண் மாதிரி பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு கிரகம் தான் செவ்வாய் பகவான். அப்ப இந்த செவ்வாய் பகவானால கண்டிப்பாக நீங்கள் போகக்கூடிய பாதை கிளியராக இருக்கும். எந்த தடைகளும் வராது, எந்த தடைகளுக்கும் ஆளாக மாட்டீங்க. இது போக உங்களுடைய ஜாதகத்துல சுக்கிர பகவான் தான் உங்களை ஆளக்கூடிய கிரகம்.
அதாவது மனைவியால தான் திருமணம் அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு யோகம். சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு 30 வயசு 40 வயசுக்கு மேல உங்களுக்குன்னு தனி இடத்தை அமைச்சு அதுல நல்ல அந்தஸ்தோடையும் நல்ல திறமைசாலிகளாகவும் நல்ல உழைப்பாளிகளாகவும் நல்ல பெரிய பணக்காரர்களாகவும் நீங்க வாழ்ந்தீங்க. அதற்கு காரணம் உங்க மனைவியுடைய யோகம்தான். அப்பேற்பட்ட மனைவியவே இந்த பீரியட்ல நீங்கள் தூக்கி எறிஞ்சு பேசுறீங்க. அப்ப மனைவி கண்ணுக்கு தெரியல, மனைவியை குறை சொல்றீங்க, மனைவி மேல குற்றம் பார்க்கிறீர்கள். அப்ப எல்லாமே உன்னாலதான் ஆச்சு அப்படிங்கிற பழியும் போடுறீங்க. அப்படி எவ்வளவு கஷ்டத்தை உங்க மனைவிக்கு கொடுத்தாலும் அத்தனை கஷ்டத்தையும் உங்க மனைவி தாங்கிட்டு, இவரு இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு திருந்துவாரு, இவருக்கு ஏதோ பிடிச்சிட்டு ஆட்டுது, இந்த 7 சனியினால இப்படி மாறிட்டாரா அப்படின்னு அவங்க பல குழப்பத்துக்கு ஆளாகி உங்களை விட்டு போகாமல் நீங்க எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த கஷ்டத்தை தாங்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி மனைவினை என்ன, மனைவியுடைய அனுகிரகம் என்ன, மனைவியுடைய ஒரு திருப்தி உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது செவ்வாய் பகவான் உணர்த்த போறாரு. அப்ப இதன் மூலியமாக கணவன் மனைவி அந்யோன்யமாக வாழ முடியும், சந்தோஷமாக வாழ முடியும். பிரிவோ பிரச்சனையோ பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலையில வந்திருந்தாலும் அதை எல்லாத்தையுமே மீறி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சுக்கிர பகவான் இப்ப உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலையில் இருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு, உங்களுக்கு கஷ்டமான வழியில போற விட மாட்டாரு, உங்களை பார்க்க போனா தூக்கி நிறுத்துவாரு. இது போக அந்த குரு பகவானுடைய பார்வை, அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி, அந்த குரு பகவானும் உங்களுடைய ராசியவே பார்க்கிறாரு. அப்ப அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கும் போது உங்களுக்கு மனசுக்குள்ள தவறான சிந்தனைகள், தவறான எண்ணங்கள், தவறான வழியில போலாம் அப்படி நினைச்சிருந்தாலும் கண்டிப்பாக அந்த குரு பகவான் போறதுக்கு விடமாட்டாரு. அப்ப நீங்க நல்ல பாதையில தான் போவீங்க, கெட்ட பாதையில போகக்கூடிய எண்ணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வராது. அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது கலஸ்தரக்காரகன், அவரும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறாரு. இது எல்லாத்தை விட அந்த செவ்வாய் பகவான் உங்களை காக்கக்கூடிய அரண். அப்ப அந்த செவ்வாய் பகவானாலையும் உங்களுடைய வாழ்க்கையில உயர்வதற்குண்டான எல்லா விதமான அந்தஸ்தையும் கொடுப்பாரு. அப்ப ஸ்போர்ட்ஸ்ல நல்ல நிலைமைக்கு வருவீங்க, ஒரு யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழில நல்லா இருப்பீங்க, உங்களுடைய அந்தஸ்து மாறும், உங்களுடைய தகுதி மாறும், உங்களுடைய தலையெழுத்து இந்த பீரியட்ல மாறும். அப்ப இந்த பீரியட்ல சூரியனும் சனி பகவானும் ஒன்னா இருந்ததுனால அப்பா மகனுக்கு சில கருத்து வேறுபாடுகள் வரும். அப்ப அப்பா கண்ட மகனுக்காகாது, மகனை பார்த்தா அப்பாவுக்காகாது. அப்ப இது மாதிரி மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக வரும். அதே சமயத்துல மக்களாகப்பட்டது நம்மளுடைய அப்பா எப்பவுமே இப்படி பேச மாட்டாரு, இப்படி பேசுறாருன்னா அவருக்கு ஏதோ டைம் சரியில்லை அப்படின்னு புரிஞ்சு நடந்துக்கணும். நம்ம அப்பா தானே, நம்மளை வளர்த்து ஆளாக்குனவர் தானே. நீங்க எங்கெங்கயோ கை கட்டி நிக்கிறீங்க, எங்கெங்கயோ நீங்க தாழ்ந்து போறீங்க, எங்கெங்கயோ விட்டு கொடுத்து போறீங்க. அந்த விஷயத்த உங்க அப்பா கிட்ட காட்டுங்க, அப்பா கிட்ட விட்டு கொடுத்து போங்க, அப்பாவை அனுசரிச்சு போங்க. கண்டிப்பாக அப்பாவுடைய நிலைமை மாறும், கண்டிப்பா உங்க குடும்ப சந்தோஷத்துக்கு வரும், கண்டிப்பா நீங்க ஜெயிக்க போறீங்க, நீங்க எல்லாரும் நல்லா இருக்க போறீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கண்டிப்பாக மகர ராசியில பிறந்தவங்க அவங்க வாழ்க்கையில சக்சஸ் அப்படிங்கிறது வரும். அந்த செவ்வாய் பயிற்சினால வந்தாச்சுன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க எப்பவுமே இப்ப நிறைய பேர் 100 மீட்டர்ல ஓடுறாங்க, 200 மீட்டர்ல ஓடுறாங்க, மாரத்தான் ஓடுறாங்க, அதுல ஜெயிக்கிறாங்க. நீங்க தடைகள போட்டியில் வின் பண்றவங்க, தடைகளை தாண்டி 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 போய் தான் நீங்க ஜெயிப்பீங்க. உங்களுக்கு இறுதி வெற்றியை கொடுக்கும். நீங்க எதுக்கும் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய அனுபவம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து. அப்ப அந்த அனுபவத்தினால நீங்கள் மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் ஆயிட்டீங்க. அப்ப 4 பேர்த்துக்கு அறிவு சொல்லக்கூடிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க. உங்களுடைய தகுதி, தரம், அந்தஸ்து எல்லாமே மாறி உயர்ந்த பதவி, உயர்ந்த அந்தஸ்துல நீங்க இருக்க போறீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மகர ராசியில பிறந்தவங்க உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து தேடி வரும்,
ஒரு கௌரவ பட்டம் தேடி வரும், ஒரு டாக்டரேட் பட்டம் தேடி வரும், ஒரு கோயில்ல உங்களுக்கு ஒரு தர்மகர்த்தாவா பதவி கொடுப்பாங்க. இது மாதிரி உங்களை சுத்தி நிறைய பெரிய மனிதர்கள் உங்களுக்கு பார்க்க போன ஆதரவா இருப்பாங்க. இது கண்டிப்பாக உறுதி. அதனால எதற்கும் கவலைப்படாதீங்க. உங்களை இகழ்ந்தவர்களுக்கு முன்னாண்ட, உங்களை தூக்கி கனம் பார்த்தவங்களுக்கு முன்னாண்ட நான் இருக்கிறேன், நான் வாழ்ந்துட்டேன், நான் வளர்ந்துட்டு இருக்கிறேன், என்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ண போறீங்க. இது உறுதியாக நடக்கும். நேயர்களே, கண்டிப்பாக இந்த பதிவை நீங்க பாருங்க. இது ஒரு முக்கியமான வீடியோ. இது ஒரு பாசிட்டிவான ஒரு கருத்துக்கள் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சரியா இருக்கணும். அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியது. அப்ப அந்த தசாபுத்திகள் ஸ்ட்ராங்கா இருக்குதா, சாதகமா இருக்குதா, பாதகமா இருக்குதான்னு கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.